இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு தலைப்பின் கீழாக கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஆவிக்குரிய அளவீடு, ஸ்பிரிச்சுவல் மெஷர்மெண்ட். ஆவிக்குரிய அளவீடு. நம்மளாம் குழந்தைங்களா இருக்கிறப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கோம்னு சொல்லி நம்ம வீட்டு செவரில் போய் நின்று பார்ப்போம். நான் பார்த்துருக்குறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரில. அதே மாதிரி டோர் போஸ்ட், வீட்டோட வாசல் நிலைக்காலில் போயிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த கட்டைக்கும் நம்ம தலைக்கும் எவ்வளோ வளர்ந்துருக்குறோன்னு சொல்லி கையை வச்சு என்ன பண்ணுவோம், அப்படி பார்க்கும்பொழுது கொஞ்சம் வளர்ந்துருக்குறோம் அப்படின்றப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். குழந்தைங்க வளரும் பொழுது அது ஒரு அவங்களுக்கு மகிழ்ச்சி. நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டேன், இந்த குழந்தை வளர்ந்துருக்குது, வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம். வளர்ச்சி எல்லாரும் விரும்புகிறோம், வளர்ச்சி எல்லாருக்கும் தேவை. உயரமாக வளர்கிறதுக்கு சிலர் விரும்புகிறாங்க, அதுக்காக பயிற்சி எடுக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், காலையில் எழுந்த உடனேயும் ஒரு சொம்பு தண்ணி குடி, நல்லா என்ன பண்ணுவேன், உயரமாக வளருவேன். உயரமாக வளர்கிறதுக்கு அநேக பயிற்சிகள் எடுக்கிறாங்க, முயற்சிகள் பண்ணுறாங்க. சரீர பிரகாரமாக உயரமாக இருந்தால் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா, போலீஸில் போகலாம், மிலிட்ரியில் போகலாம். அந்த மாதிரி உயரம் செக் பண்ணுவாங்க. உயரம் எவ்வளோ இருக்கிறாங்க அவங்க எதிர்பார்க்குற உயரம் இருக்கா. அந்த உயரம் இல்லைன்னா அவங்கள என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் சரீர பிரகாரமான ஒரு காரியம். எங்களோட மேலே ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, அவங்க வெளிநாட்டிலேருந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூட சொல்லுவாங்க, க்ரோயிங் டாலர் இஸ் அ பிளெஸ்ஸிங்னுவாங்க. அப்படின்னா உயரமாக வளர்றது கூட ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு அவர். நம்ம உயரமாக இருக்கிறோமா, குள்ளமாக இருக்கிறோமா, அதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறோமா? ஆவிக்குரிய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. ஆண்டவருடைய காரியங்களை 2025 நம்ம எல்லாரும் வளர்ந்துருக்கிறோமா? நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னா டேப் வச்சுருப்பாங்க. உங்களுடைய அளவு என்னன்னு வச்சு அதில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த துணியை தைப்பாங்க. உங்கள் உடம்புல வெப்பம் எப்படி இருக்குது, ஜுரம் இருக்குதா இல்லையான்னு எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க சிஸ்டர்? என்ன மீட்டரு? தெர்மாமீட்டர். நம்முடைய வண்டி வேகமாக ஓடுதா மொல்லமாக ஓடுதாங்கிறதுக்கு ஒரு வேக மானி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறார்கள். அந்த அளவை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், சில காரியங்களை சரி செய்து கொள்ளுகிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய அளவீடு, ஸ்பிரிச்சுவல் மெஷர்மெண்ட், 2025 வருடம் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி அளந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். புது வருஷத்துக்கு முன்பாக நம்ம ஆவிக்குரிய காரியங்களில், கடவுளுடைய காரியங்களில், ஜப காரியங்களில், வேதம் வாசிக்கிற காரியத்தில், ஊழியம் செய்கிற காரியத்தில், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில், கடவுளுடைய காரியங்களை ஐக்கியப்படுறதுல நம்ம வளர்ந்துருக்கிறோமா இல்லையாங்கிறத இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நாமளே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பக்கத்தில் உங்களை பார்த்து நீங்கள் வளர்ந்தீங்களான்னு கேட்கறது இல்லை, என்ன நானே பார்த்து நான் வளர்ந்துருக்கிறேனா, நான் இந்த 2025 கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷியா இருந்திருக்கிறேனா, கடவுளிடத்திலே வளர்ச்சி எதிர்பார்த்தாரே அந்த வளர்ச்சிக்குரிய ஒரு விசுவாசியா நான் இருந்திருக்கிறேனா அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், ஆராய்ந்து பார்த்து நம்ம இந்த இடத்தை விட்டு போக போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, மேலும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகி இயேசு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷரா. வளர்ச்சி
வளர்ச்சியின் அளவு. எல்லாம் பக்கத்துல பார்த்து, வளர்ச்சியின் அளவு. நம்முடைய வளர்ச்சியோட அளவு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய தன்மை நமக்குள் இருப்பதுதான் நம்முடைய வளர்ச்சி. ஆண்டவருடைய நிறைவுக்கு தக்கதாக வளரணுமா? பூரண புருஷன். ஒரு குழந்தை குறை மாதத்துல பிறக்கிறத தாயோ தகப்பனோ விரும்புறது இல்ல. குறைமாத குழந்தைய யாரும் விரும்புறது இல்ல. குறை மாசத்துல பிறந்தா அந்த குழந்தை குறித்து பரிதாபப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் அநேகம் பேர் குறைமாத குழந்தைகளாகவே காலம்புல்லா இருக்கிறாங்க. ஒரு வளர்ச்சியும் அவங்க வாழ்க்கையில இல்ல. அவங்க கடவுளுக்கு உகந்தவங்களா, பிரயோஜனமானவங்களா இல்ல. சபைக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் பிரயோஜனமானவங்களா இல்ல. குறைமாத குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. ஒரு வளர்ச்சியும் பார்க்கவே முடியல. போன வாரத்துல கூட நம்ம வாசித்தோம் இல்லையா? கனி கொடுக்காத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் வேதனைப்படுறத. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அவருடைய நிறைவின் அளவுக்கு தக்கதாக நம்ம வளரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அதுதான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட வேண்டும். எதுல ஒருமைப்படணுமா? ஆண்டவரை பற்றும் விசுவாசத்தில். எல்லாம் சொல்லுங்க, அறிவிலும். ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்திலையும் அறிவிலையும் விசுவாச ஜபவிட்டு விசுவாசிகள் ஒருமைப்பட வேண்டும். ஒருமைப்பட்டது மட்டுமல்ல, கடவுளுடைய நிறைவான வளர்ச்சி. ஆண்டவர் நிறைவான முழுமையானவர், பூரணமானவர். முற்றிலும் 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 அவர் பூரணமானவர். அப்ப அந்த தன்மைக்குள்ளாக நாமும் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மள இந்த வருஷத்துல நம்மள ஜீவனோட வைத்திருக்கிறாரு. 2 கரத்துல இருக்கிறோம். 2 பேர் இருக்கிறாங்க. 2 எஜமான் வைங்களேன். ஒரு பக்கம் தேவன் நிக்கிறாரு, ஒரு பக்கம் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு நிக்கிறான். ஒரு பக்கம் நம்மை சிருஷ்டித்த, நம்மை உண்டாக்கின, நமக்கு ஜீவன் கொடுத்த, அவருடைய ஜீவனே நமக்காக கொடுத்த தெய்வம் நிக்கிறாரு. அவர் பேர் ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து. இந்த பக்கம் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு. அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான் வரான். அவன் நிக்கிறான். ஒரு டாக்டர் கையில கத்திய கொடுத்தீங்கன்னா அவர் அதை ஆப்ரேஷன் பண்ண பயன்படுத்துவார். அவர் கையில கத்தி போச்சுன்னா, கவனிமா, அவர் கையில கத்தி போச்சுன்னா பல உயிர்களை காப்பாற்றுவார். கொலைகாரன் கையில கத்தி போச்சுன்னா பல உயிர்களை கொல்லுவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூட இன்னைக்கு யார் கையில கொடுத்துருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு யார் கையில இருக்கு? நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தெய்வமாகிய ஆண்டவர் கையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது நம்மை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்த சாத்தான் கையில நம்ம இருக்கிறோமா? யார் கையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யார் கையிலே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம்? ஒருவேளை இயேசுவை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையா நம்ம வாழறோம்னு சொன்னாலும், இயேசுவுக்கு உகந்ததான வாழ்க்கை நம்ம வாழாம இவன் பிசாசானவனுக்கான காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2025 ஒரு அளவு, நான் எந்த அளவிற்கு நான் வளர்ந்திருக்கிறேன்? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை யார் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? நான் என்ன பிரயோஜனமா இருக்கிறேன்? நான் என் சிருஷ்டிகராகிய ஆண்டவர் கையிலே இருப்பேன் என்றால் அவர் என்னை உடைத்து உருவாக்கி வணைந்து கொள்ளுவார். அழகான பாத்திரமாக வணைந்து கொண்டு அவருடைய நோக்கத்திற்காக என்னை பயன்படுத்துவார். தாழ்மையுள்ளவனாய், அன்புள்ளவனாய், இரக்கமுள்ளவனாய், இணக்கமுள்ளவனாய், மற்றவர்களுக்கு பயன்படுகிற பாத்திரமாய், உதவி செய்கிறவனாய், அன்பு காட்டுகிறவனாய், உற்சாகப்படுத்துகிறவனாய், ஐக்கியப்படுகிறவனாய், ஆசீர்வாதமான பாத்திரமா நான் ஆண்டவர் கையில் இருந்தால் இருப்பேன். பிசாசின் கையில் இருக்கிறவர்கள் குறைகளை சொல்வதும், குற்றங்களை கண்டுபிடிப்பதும், வேதனைப்படுத்துவதும், அழிப்பதும், தீமை செய்வதும், குழப்புவதும், போராட்டங்களை செய்வதும், கலகங்களை உண்டு பண்ணுவதும், கசப்பான வேர்களை ஏற்படுத்துவதும் பிசாசின் வேலை. பிசாசின் கையில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், மகனே, இந்த 2025 ஆண்டிலே நீ எனக்காக எவ்வளவு பயன்பட்டாய்?
விட்டாய்? நேரங்களும் காலங்களும் எவ்விதமாக நீ இன்றைக்கு பயன்படுத்தினாய்? எவ்வளவு நேரங்களை காலங்களை நீ வீணடித்தாய்? எவ்வளவு நேரங்கள் காலங்களை நீ பிசாசை மகிமைப்படுத்த ஏற்படுத்தி கொண்டாய்? என்னை மகிமைப்படுத்த, என்னை துதிக்க, என்னை ஆராதிக்க நீ கொடுத்த நேரம் என்ன? நீ இதுவரையில ஒரு பூரண புருஷன் என்கிற வளர்ச்சிக்கு வந்திருக்கிறியா? ஒரு பூரணமான புருஷனா, ஒரு பூரணமான ஒரு ஸ்திரியா, ஒரு அளவை அடைஞ்சிருக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறாரு. நம்முடைய பதில் இன்றைக்கு என்னவா இருக்க போகிறது? நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் போக வேண்டும். 2026க்குள்ள போக போறோங்க. நான் சொன்னது போல நாம் யார் கையில இருக்கிறோம்? அம்மா, நம்ம யார் கையில் இருக்கிறோம்? வயதாகிவிட்டது, ஆனால் நமக்கு கடவுள் கொடுத்த இந்த ஜீவனை எதற்கு பயன்படுத்துறோம்? வயதாகி விட்டது என்றால் நாம் எதற்கு இந்த வயதாகிவிட்ட காலத்தை எப்படி பயன்படுத்துறோம்? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? மற்றவங்களுக்காக மன்றாடுறோமா? இருக்கிற இடத்துல இருந்தே ஊழியம் செய்யலாமே. வயசாகிடுச்சு, ஆனால் ஜெபிக்கிற ஊழியத்தை செய்யலாமே. உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறாரு, பலன் கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் கொடுத்திருக்கிறாரு. ஒன்றுமில்லாத காரியங்களுக்காய், மாயைகளுக்காய் மனிதன் வெட்கப்படாமல் ஏதேதோ செய்யும் பொழுது, இங்கே உனக்காக ஜீவன் கொடுத்து உன்னை மீட்டுக்கொண்ட ஆண்டவருக்காக செய்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டு ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்களாய் நடந்து கொள்ளுகிற நாம் எவ்வளவு நிர்பாக்கிய சாய்களாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதா? அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவுன்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வளர்ச்சியை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளர வேண்டும். ஆமென். எதற்கு ஆண்டவர் சபையில கிருபைகள் எல்லாம் கொடுத்தாராம்? அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசியாக, மேய்ப்பராக, சுவிசேஷகராக எல்லாரையும் ஏன் ஏற்படுத்தினாராம் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் சீர் பொருந்த வேண்டும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சீர் பொருந்தணும். எல்லாம் என்ன பண்ணணுமா? பரிசுத்தவான்கள்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சீர் பொருந்தணும். சீர் பொருந்துவது. சீர்னா என்ன அர்த்தம்? ஒழுங்குன்னு அர்த்தம். ஒழுங்கு பொருந்தணும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒழுங்குல இருக்கணும். இதற்காக தான் ஆண்டவர் சபைக்குள்ள இந்த கிருபைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் ஆண்டவர் ஊழியக்காரனை ஏற்படுத்தி இருக்கிறார். இதனாலதான் ஆண்டவர் மேய்ப்பனை ஏற்படுத்தி இருக்கிறார். இதனாலதான் ஆண்டவர் போதகரை ஏற்படுத்தி இருக்கிறாரு. எதற்குன்னா சபையில வர விசுவாசிகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு, சீர்படுத்துறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கிருபைகள் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தது மட்டுமல்ல, கடவுளுடைய ஊழியத்திற்காக, சுவிசேஷ ஊழியத்திற்காக. இது 2026ல இருந்து ஒரு தீர்மானம் பண்ண போறீங்க. நான் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லுவேன். சத்தம் வரலையே. சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் நீங்களே வைத்துக் கொள்ளாம அதை மற்றவர்களுக்கும் போய் சொல்லும் பொழுது அநேக ஆத்துமாக்கள் தேவன் பக்கமா வருவாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி நம்ம அடைந்திருக்கிறோமா? ஏன் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார் தெரியுமா? பக்தி விருத்தி அடைவதற்கு தான் சபை. பக்கத்துல உங்களை பார்த்து, பக்தி விருத்தி அடைவதற்கு தான் சபை. எடிஃபிகேஷன், டு பில்ட் அப், கட்டுவதற்கு, கட்டி எழுப்புவதற்கு தான் சபை. இங்க சபைக்குள்ள வரும், தானியம் வளருது. ஒரு விவசாயியா நீங்க இருக்கிறீங்க, அல்லது உங்க வீட்டுல ஒரு செடி நீங்க வளர்க்குறீங்கன்னா அது கூட கலைகளும் வளரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஒரு நல்ல மனுஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா, ஒரு விவசாயியா அல்லது அந்த செடி நல்ல ஒரு செடி, தரமான செடியா இருக்குது, அது பக்கத்துல கலைகள் வருதுன்னா உடனே என்ன செய்வோம்? நம்ம கலைகள் என்ன செய்வோம்? பிடுங்குவோம். ஏன்னா நமக்கு தானியத்தை அது பாதிக்குது, நல்ல செடி அது பாதிக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வளருகிறது. இதையெல்லாம் சுத்தம் பண்ணுவதற்கு தான் தேவன் திருவசனமாகிய அந்த வார்த்தையை கொண்டு நம்மை சபைக்குள் கொண்டு வந்து கழுவுகிறார்.
இது கழுவுகிற இடம். எல்லாம் சொன்ன வார்த்தையை கொண்டு கழுவுகிற இடம் தேவனுடைய சபையாக இருக்கிறது. இங்க கழுவப்படணும்னு நினைக்கிறவங்க வருவாங்க, அழுக்காவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க சபைக்கு வரமாட்டாங்க. நீங்க பாருங்க, இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க, இந்த அதை கொஞ்சம் ஜென்டலாக நான் சொல்றேன், கஷ்டமா சொல்லாம, இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்கவே விரும்ப மாட்டாங்க, குப்பையிலேயே தான் இருப்பாங்க. அவங்கள நீங்க வலிச்சுக்கிட்டு வந்து குளிப்பாட்டினா கூட என்ன பண்ண மாட்டாங்க, குளிக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவருடைய புத்தி பேதலிச்சு போயிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் வசனத்தை கொண்டு கழுவப்பட சபைகளில் விரும்புறது இல்லை. காரணம், அவருடைய புத்தியை பிசாசானவன் என்ன செய்து விட்டான், அந்தகாரப்படுத்தி இருக்கிறான். அவர்கள் திருச்சபைக்கு வரத்துக்கு விரும்பல. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு தேவனுடைய விசுவாசி திருச்சபைக்கு வராமல் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் கழுவப்பட விரும்பவில்லை, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட விரும்பவில்லை, அவர்கள் தேவனை ஆராதிக்க விரும்பவில்லை. நீங்கள் 1000 காரணம் சொல்லுங்கள் ஒரு சபைக்கு வராமல் போவதற்கு, ஆனால் நான் சொல்லுவதற்கு ஒரே காரணம் உண்டு, என் ஆண்டவரை ஆராதிப்பதற்காகத்தான் நான் சபைக்கு வருகிறேன். அந்த ஒரு காரணம் எந்த ஒரு மனுஷனுக்கு முதிர்ச்சி இருக்கிறதோ அவன் அதை புரிந்து கொள்வான். அல்லேலூயா சொல்லுங்கள். எவ்வளோ குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம் ஒவ்வொருவருக்குள்ளே, ஆனால் அதற்காக நாம் இங்கே வரவில்லை. நம்மை பக்தி விருத்தி அடைய செய்வதற்காகத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கிருபைகளை கொடுக்கிறாரு, ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அது காரணம், சபையானது பக்தி விருத்தி அடையணும். 14ஆம் வசனத்துல பாருங்க, நாம் இனி குழந்தைகளாயிராமல், எல்லாம் சொல்லுங்களேன். இன்னங்க ஒரு இடத்துல குழந்தைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்கன்றாரு, இங்க குழந்தைகளாயிராதீங்கன்றாரு. கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. அங்க ஆண்டவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய குணத்திலே எண்ணங்களிலே ஒரு குழந்தை எவ்வளவு வெள்ளங்கியா இருக்கிறதோ, வெண்மையான இருதயத்தோடு இருக்கிறதோ அப்படி இருங்கள். ஆனால் வளர்ச்சியிலே குழந்தையா இருக்கக்கூடாது, வளர்ச்சியிலே நீங்கள் புருஷனாக வளர வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏன்னா குழந்தைகளா இருந்தா என்ன, குழந்தைன்னா இங்க என்ன அர்த்தம்னா, ஒரு கிரேக்க மொழியில இங்க குழந்தை என்னன்னா பேச முடியாத ஒரு குழந்தை, பேச முடியாத அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு குழந்தை. இன்னும் அது வளர்ந்து என்ன பண்ணல, அது பேசுற ஸ்டேஜ் வரல. அப்ப அந்த குழந்தை எப்படி போய் கடவுளை பற்றி மற்றவங்க சொல்றதுன்னு தெரியல, எப்படி போய் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு தெரியாத குழந்தைகள் இன்னைக்கு சபையில ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்களும் குழந்தையா இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, சில நேரத்துல மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான உபதேசங்களை கேட்ட உடனே அதுல ஏமாந்துடுறாங்க. யாராச்சும் அவங்ககிட்ட உபதேசத்தை வித்தியாசமா பேசினா, ஒரு நல்லா இருக்குது இந்த உபதேசம், இந்த உபதேசம் ரொம்ப அருமையா இருக்குதே, நல்லா இருக்குதே, இவர் நல்லா பிரசங்கம் பண்றாருன்னு சொல்லி சத்தியம் தெரியாததுனால அவர்கள் வழி விலகி போய் என்ன பண்றாங்கன்னா, அவர்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அழகாய் பேசுவதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அல்ல, கவனமா இருக்கணும். அதனாலதான் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏற்றவான தந்திரமான போதகமாகிய பலவித காற்றினால என்ன பண்றது, இந்த காற்று என்பது சூழ்நிலைகளை குறிக்கிறது. வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல கேட்ட மாதிரி சில நேரங்களை மக்கள் இங்கும் அங்கும் அலசடிப்படுறாங்க பாருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையாதவங்க சபையை விட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் அவங்களை அடக்கம் பண்ணும் போது தான் பிரச்சனையா வரும். இவங்களை யார் தான் எந்த பாஸ்டர் வந்து அடக்கம் பண்றதுன்னு. அது வளர்ச்சியற்ற நிலைமையை குறிக்குது. ஒரு தடவை எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது, ஒரு கசப்பான அனுபவம். ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன், பிரசங்கம் பண்ணும்படியா பைபிள் ஸ்டடிக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. இப்போ வந்திருந்தப்ப அவங்க அந்த ஸ்டடிலாம் இருந்தாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு சபைக்கு போனேன். அங்க அந்த சகோதரி பாட்டு பாடினாங்க. எங்க சொல்லுங்கம்மா? இன்னொரு சபையில. நான் கேட்டேன், சிஸ்டர் உங்களை அங்கதானே பார்த்தேன், நீங்க அங்க அந்த இதுக்கு வந்திருந்தீங்களே அப்படின்னு. இப்ப இங்க இருக்கிறீங்கன்ட்டு, பாஸ்டர் எனக்கு அங்க சர்ச்சுக்கு போக பிடிக்கல, எனக்கு பாஸ்டர் வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன், நல்லா திருவெல்லாம் எனக்கு இருக்குது. என்ன இருக்குதா? நான் சொன்னேன், அந்த பெருமைக்காகவே நீ எங்கேயும் தேர மாட்டேமா, உனக்கு கிருபை இருந்தா வச்சுக்க உன் கூட. உனக்கு பாஸ்ட் என்ன பண்ணலையா, கிருபையா பயன்படுத்தலையா? உடனே அப்போ என்ன அர்த்தம்,
கர்த்தருக்காக பயன்படணும்னு விரும்பல, நான் யாருன்னு காட்டணும். என்னை பயன்படுத்தல பாஸ்டர். நான் சொன்ன, உன்னை பயன்படுத்தலன்றியம்மா, நீ பயன்படணுன்ற விரும்பல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அந்த சகோதரி என்ன பண்ணிச்சு, அந்த சபையை விட்டு இன்னொரு இடத்துல போய் பாட்டு பாட கொடுத்துட்டாங்க. அதுக்கு நான் நினைச்சேன், பரவாயில்ல, இங்கனாச்சும் கர்த்தர் அந்த சகோதரி என்ன பண்ணுவாரு, ஆசை. அப்புறம் கொஞ்சம் வருஷம் உண்மையா நடந்த சம்பவங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்க உட்காந்துங்குது. அப்ப அந்த பாஸ்ட் தெளிவான ஒரு முதிர்ச்சியானவர் சொன்னாரு, அவங்களெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை பாஸ்டர், அவங்க எத்தனை சபைக்கு போயிட்டு வராங்க எனக்கு நல்லா தெரியும், அதனால அவங்கள பற்றிலாம் நான் சொல்லிட்டேன், ஆனாலும் அது வராங்க போறாங்க, அவ்வளவுதான். அவங்க என் சபையில ஒரு மெம்பரே அவங்கள சேர்த்துக்கிறதே இல்லை, ஏதோ வராங்க போறாங்க, வந்தாங்க போறாங்க, அவங்க மீட் பண்றதே கிடையாது அப்படின்னாரு. ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு தெரியும்னு. ஆனா அந்த இடத்துலதான் போய் அது என்ன பண்ணினுக்குதே, உட்காந்து. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு காற்றினால் அடிபட்டு அலைகிறதான ஒரு அலையை போல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈகோ பிரச்சனைகள். இன்றைக்கு அநேக சபைகள்ல, நம்ம சபையை நான் சொல்லல, ஈகோ பிரச்சனை. பலூன் கூட அதை ஆமோதி. நான் சொல்றேன், நம்ம வளர்ச்சிக்குள்ள மாத்திக்காம 1000 சபைக்கு போனாலும் நம்ம அப்படியேதான் இருப்போம். ஒருத்தன் ஒரு சபையிலிருந்து பிரிந்து போகிறான்னு நினைச்சாலே அவனுடைய இருதயம் சரியில்லைன்னு அர்த்தம், அவன் சரிப்படலைன்னு அர்த்தம். அவன் இன்னும் குழந்தையாவே இருக்கிறான், அவன் சூதும் வஞ்சிக்கிறதான ஒரு தந்திரத்தில் அவன் மாட்டின்னு இருக்கிறான்னு அர்த்தம். அந்த சகோதரன், அந்த சகோதரி, கப்பல் காற்றால இங்க அங்க அலைபட்டு அது இழுத்து கொண்டு போக கூடாதபடிக்கு நங்கூரத்தால கட்டி வச்சிருப்பாங்க, சங்கிலி போட்டு. நம்ம வாழ்க்கையாகிய படகு கூட கிறிஸ்துவாகிய நங்கூரத்தால நல்லா கட்டப்பட்டிருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல பாதுகாப்பா நம்ம இருக்க முடியும். இல்லை என்றால் இங்க அங்க அலசடிப்படுறவங்களா நம்ம இருப்போம். காற்று மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சூதும் வஞ்சிக்கிறதான உபதேசங்களை கேட்கிற மனுஷன் இங்க அங்க அலகடிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். அவன் வாழ்க்கையில ஒரு ஸ்திரமான சூழ்நிலை இருக்காது. அப்ப நான் வளர்ச்சியை நோக்கி போகிறேன், நான் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை நான் அதிகமாக சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி நான் குழந்தை அல்ல, என்னை ஏமாற்ற முடியாது. சாக்லேட் கொடுத்து ஏமாற்ற முடியாது, ஐஸ்கிரீம் கொடுத்து ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தந்திரமான போதகத்தால ஏமாற்றப்படுறாங்க. காரணம், அது அவங்களுக்கு ஐஸ்கிரீமை கொடுத்தா குழந்தை மயங்குவது போல, ஒரு சாக்லேட் கொடுத்தா குழந்தை மயங்குவது போல, இன்றைக்கு தந்திரத்தை பிசாசு உள்ள கொண்டு வந்து அவர்களை மயக்கி கொண்டு போய் அவர்களை பாதாளத்திலே தள்ளி விடுகிறான். இந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்கு பதில் நம்ம என்ன செய்யணுமா? 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பு சத்தியம் ரெண்டும். ஒரு சபை பேலன்ஸ் என்ன தெரியுமா? ஒரு சபைக்குள்ள அன்புடன் சத்தியத்தை, அப்படின்னா அன்புடன் சத்தியத்தை பேசணும், அன்பும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். நாங்க ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கடுமையான சத்தியம், எங்களது கராலான சத்தியம், எங்களுடைய சத்தியம் வந்து எப்படி என்ன சொல்றது, கண்டிப்பான உபதேசம். அன்பு எங்க? அன்பு கடிந்து கொள்ளுதலே இருந்தா இல்ல, கடிந்து கொள்ளுதலோடு கூடிய அன்பு, அன்போடு கூடிய கடிந்து கொள்ளுதல். உபதேசம் பண்ணுவதற்கு உங்களுக்கு கடிந்து கொள்ளுதல், அதே நேரத்தில் அன்பும் பாராட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்போடு கூட சத்தியத்தையும் பேசணும், சத்தியத்தோடு கூட அன்பையும் நான் கொண்டு வரணும். அப்படி நான் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டாதான் யாருக்குள்ள வளர முடியுமா? தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலேயும் நான் வளருகிறவளா இருக்கும்படியாக அப்படி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நான் வளரணும்னா என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய வார்த்தைய அன்போடு கூட நான் பேசணும், அன்போடு கூட கடைபிடிக்கணும். இந்த 2025 நம்ம அளந்து பார்த்துருக்கிறோமா? நம்ம எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், எந்த அளவிற்கு நம்முடைய சத்தியத்துல நம்ம நடந்துன்னு இருக்கிறோம், சத்தியத்தை பேசுற நமக்குள்ள அன்பு இருக்கா?
சில நேரங்களில் சிலர் அன்பு அன்பு அன்புன்னு சத்தியத்தை குழஞ்சு நனைஞ்சு போயிடுவாங்க. சிலர் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு அன்பை விட்டுடுவாங்க. இல்ல, அன்புடன் சத்தியத்தை போதிக்க வேண்டும், அன்புடன் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், அன்போ சகல பாவங்களையும். ஒரு பக்கம் அன்பு சகல பாவங்கள் என்ன பண்ணுது, ஒருமுடைய குற்றங்களை எல்லாம் அது மன்னிக்கிறது. இன்னொரு பக்கம் சத்தியம் என்னை விடுதலை ஆக்குகிறது. ஒரு சபைக்கு வரல, பின்மாற்றமா போனார்னா கடிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திலே ஊழியக்காரன் இருக்கிறான். அல்லேலூயா. அதோடு கூட அவன் நிலைமையை கேட்கும் பொழுது அவனுக்காக பரிதபித்து ஜெபிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். சிலரையெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்க ஏன் இதை செய்யல, ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் என்ன இன்சல்ட் பண்றாரு. என்னது அது பேர், என்ன பேரு, எங்க கண்டுபிடிச்சாங்க தெரியல அந்த வார்த்தை, இன்சல்ட். படிப்பறியாதும் கூட அந்த வார்த்தை இன்சல்ட்டா. எல்லாருக்கும் முன்பாக நம்ம லேட்டா வரோம்னு வச்சிங்களா, எல்லாரும் பாக்குறாங்க உங்களை, வெளியே 10 பேரும் நீங்க லேட்டா வரீங்கன்னு தெரியுது. நான் ஒரு ஜோவியெல்லாம் சொல்றேன், பிரதர் பாருங்க முடிகிற நேரத்துல வராருன்னு. உடனே அவர் சொல்றாரு, பாஸ்டர் எல்லாரும் முன்னால என்ன பண்ணிட்டாரு, வர எல்லாரும் கண்ணை மூடினா இருக்கிறாங்க. நீ லேட்டா வரத்தை பார்க்கும்போது சொல்லுங்களம்மா, லேட்டா வரத்தை பார்க்கும்போது கண்ணை மூடிட்டா எல்லாரும் இருக்கிற 15 பேரும் உங்களை பாக்குறாங்க. அது இன்சல்ட் கிடையாதான். நான் ஒரு ஜோவேலா ஒரு அன்பா கேட்கறது அவங்களுக்கு கஷ்டமாயிடுது. ஏமா அதை செய்யல, எல்லாரும் முன்னாலையும் கேட்டுட்டீங்க, எனக்கு இன்சல்ட். என்ன இன்சல்ட்? பக்கத்து வீட்டுல அவ்வளோ சண்டை, அருவருப்பான பேச்சுங்க, அவமானமான பேச்சுங்களை பேசுறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, புரள்றாங்க. ஒரு வாரம் கழிச்சு அவ்வளவு சாப்பிட்டா எல்லாம் ஒண்ணா போயிடுது. எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. இந்த சபையில இருக்கிற மக்களுடைய மனநிலையை பார்க்கும்பொழுது அவ்வளோ அருவருப்பான பேச்சுகளும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சொல்ற அந்த மனுஷனோட உறவாடி கொண்டு வார்த்தையை சொல்லுகிற தேவ மனுஷனை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா எங்கேயும் இடிக்குது இல்ல, இடிக்குதா இல்லையாங்க சொல்லுங்க. வருஷ கடைசியில இடிக்குதா இல்லையாமா, இடிக்குதா இல்லையா? அவ்வளவு கடினமான காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு சில நேரங்களில் நமக்கு சாதகமா சில விஷயங்கள் நடக்கணும்ன்றதுக்காக ஒத்து போயிட்டு அவரை மன்னிக்கிற மாதிரி ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியக்காரனை வைத்து தேவன் சில ஆலோசனைகளை சொல்லும் பொழுது அதை நாம் பயபக்தியா ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அதற்கு வேறு வேறு காரணங்களை வைத்துக் கொண்டு நாம் எப்படா சபைக்கு வராம போயிடலாங்கிற ஒரு திட்டம் போட வைக்கிறோமே, அது எவ்வளவு மோசமானது. அது சாத்தானுக்கு கை கொடுக்கிற ஒரு காரியமாகத்தானே இருக்கிறது. நான் என்ன செய்யணும்னா, அவருக்குள்ள வளரணும்னு சொன்னா அன்புடன் சத்தியத்தை நான் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. 2025 நம்முடைய வளர்ச்சியை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். எவ்வளவு நான் வளர்ந்து இருக்கிறேன், நான் கடவுளுடைய விசுவாசத்திலும் அறிவிலும் நான் ஒருமைப்பட்டவனா வளர்ந்து இருக்கிறேன்னா, அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற அளவுல நான் வளர்ந்து இருக்கிறேன்னா, நான் பக்தி விருத்தி அடைகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கிறேன்னா, கடவுள் நம்முடைய ஆலயத்துல கொடுத்திருக்கிறதான அந்த கிருபைகளை நான் பயன்படுத்தி நான் வளர்ந்திருக்கிறேன்னா, அது மட்டுமில்ல நான் சூதும் வஞ்சிக்கிறதான தந்திரமான காரியங்கள கவனமா இருந்து நான் வளர்ந்திருக்கிறேன்னா, அடுத்தது நான் அன்புடன் சத்தியத்தை என்ன பண்ணிருக்கிறேன்னா கை கொண்டிருக்கிறேன்னா, அடுத்ததா சொல்ற அவராலே சரீரம் முழுவதும் உதவியாயிருக்கிற தேவ சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் கிரியை செய்கிறபடியே தனக்கு பக்தி விரித்து உண்டாக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்க எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இங்க சரீர வளர்ச்சி, சரீரம் என்பது இங்க சபையை குறிக்கிறது. ஒரு நம்முடைய உடம்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த உடம்புல எலும்பு இருக்கிறது. அந்த எலும்பு கணுக்களாலும் தசைகளாலும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டதாக இருக்கிறது. தசைகளாலும் கணுக்களாலும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. தசைகளை கொண்டு அது இயங்குகிறது. அதனாலதான் ஒரு அவயத்திலே வேதனை வந்தால் உடம்பு முழுக்க அவயம் வேதனைப்படுகிறது. அதனால்தான் ஒரு இடத்திலே வேதனை வந்தால் அது உடம்பு முழுக்க போய் அந்த மூளை என்ன செய்கிற, கட்டளையிடுகிறது இந்த வலி இருக்கிறது என்று.
அந்த அளவிற்கு தான் ஆண்டவர் சரீரத்தை நமக்கு படைத்திருக்கிறார். அதை வைத்து சொல்லுகிறார், இப்படி சரீரமானது கணுக்களாலும் தசைகளாலும் எலும்புகளாலும் இசைந்து கட்டப்பட்டிருக்கிறது போல சரீரமாகிய சபை, கடவுளுடைய சரீரமாகிய சபை கூட அன்பினாலே பக்தி விருத்தி அடையும்படியாக கட்டப்பட்டிருக்கிறது, வளர்ச்சி அடைவதற்காய் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எதை வைத்துக்கொண்டு? அன்பை வைத்து. எல்லாம் சொல்ல, அன்பை வைத்துக்கொண்டு. அன்பினாலே. எல்லாம் சொல்லுங்க, அன்பினாலே. பக்தி விருத்தி எப்படி வருதா? அன்பினாலே. இந்த அன்பு தான் மையம். கிறிஸ்துவின் அன்பை கொண்டுதான் சபை, கிறிஸ்துவின் அன்பை கொண்டுதான் ஊழியம், கிறிஸ்துவின் அன்பை கொண்டுதான் ஊழியக்காரன், கிறிஸ்துவின் அன்பை கொண்டுதான் விசுவாசிகள். இன்றைக்கு நாம் எதை மையமாக வைத்து நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில சிலுவை வந்துருச்சுன்னா மீதி எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். ஆமென். நம்ம வாழறவர்களும் நம்ம அப்படிதாங்க இருப்போம். நம்மளா வாழறவர்களும் அப்படிதான் இருப்போம். அதே சுபாவத்தோட தான் இருப்போம், அதே எண்ணத்தோட தான் இருப்போம், அதே சுபாவத்தோட இருப்போம். அப்பா சுபாவம், அம்மா சுபாவம் நமக்குள்ள அப்படியே தான் எட்டி பார்த்துட்டே இருக்கோம். அவங்களும் அப்படியே கடந்து போயிட்ட போதுல நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சொல்லணும், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, இனி நான் அல்ல, எனக்குள் வாழ்கிற இயேசுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு வாழ்கிறார் என்றால் என்ன செய்வீர்கள்? இயேசுவை போல அன்பா இருப்போம், தாழ்மையா இருப்போம், விழுகிறவர்களை தூக்கி விடுவோம், மடங்கடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோம், மன்னிக்கிறவர்களா இருப்போம், அன்பு காட்டுவோம், ஐக்கியப்படுவோம். இயேசு வாழ்கிறார். இயேசுவுக்கு அதான் பிடிக்கும். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயமா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்ல, நீங்கள் ஆண்டவருடைய ஆலயம். You are the temple of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து தங்கி இருக்கணும்னா, கொஞ்ச நேரம் உட்காரணும்னா உங்க வீடு எப்படி இருக்கணும்? வாசனையா இருக்கணும், இல்ல கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். அங்கே வேறு விதமான நாற்றம் வந்தாலும் அந்த மனிதன் உள்ள இருந்து வெளியே ஓடி வந்து விடுவார். சொல்லுவார், எப்படி வீட்டை வச்சிருக்காங்க, ஒரே ஸ்மெல்லுங்க, உள்ள போகவே முடியலங்க, அங்க இருக்க முடியலங்க அப்படின்னுவாரு. இன்னைக்கு நம்முடைய இருதயமாகிய இந்த ஆலயத்துக்குள்ளே கிறிஸ்து வாழ வேண்டும் என்றால் தேவையில்லாத அருவருப்பான காரியங்களை வைத்துக்கொண்டு அங்கே அவர் வாசம் செய்வதில்லை. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடமாகத்தான் இந்த ஆலயம் இருக்கிறது. You are the temple of God. Hallelujah. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நடமாடுகிற தேவனுடைய ஆலயம். எல்லாம் சொல்ல, நடமாடுகிற தேவனுடைய ஆலயம். நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நடமாடும் ஸ்திரீ நிலையம். ஸ்திரீ போடுவாங்க, ஸ்திரீ ஸ்திரீன்னு சொல்லுவாங்களா? ஸ்திரீ போடுறது, ஸ்திரீ போடுறது, ஸ்திரீ போடுறது. நடமாடும் ஸ்திரீ நிலையம், நடமாடும் டிஃபன் கடை, நடமாடும் பிணம். அப்படி பார்த்துருக்கீங்களா? எதுனா அப்ப பாருங்க, நடமாடும். அதான் ஒருத்தர் சொல்றாரு, மனுஷங்க எப்பயோ செத்து போறாங்க, ஆனா அடக்கம் பண்றதுக்கு தான் ரொம்ப வருஷம் ஆகுதுன்றாரு. அது மாதிரி மனிதன் என்னவா இருக்கிறான்? நடமாடுகிற ஒரு பிணத்தை போல இருக்கிறான். சில நேரங்கள்ல ஒரு மனிதாபிமானமற்றவனா இருக்கிறான், சுபாவங்கள் மாறாதவனா இருக்கிறான். ஆனா இயேசு எனக்குள்ள வாழ்வார், உங்களுக்குள்ள வாழ்வார்னா அந்த இயேசுவின் தன்மை கொஞ்சமாச்சு நமக்கு வந்துடும். அல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்தவம் என்பது சொல்லினால் அல்ல, செயலினால் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. நான் இங்க அன்பு நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு உங்ககிட்ட வெறுப்பை நான் காட்டுவேன்னு சொன்னா நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல. இங்க இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் ஏதோ ஒரு விதத்தில் என்ன காயப்படுத்தி இருக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சாலும் அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன் நம்ம அவங்கள நேசிக்கிறோன்னா ஒரே காரணம், இயேசு எனக்குள் வாழ்கிறார் என்பதை நான் காண்பிக்கிறேன். அதை தவிர்த்து இந்த உலகத்தில் எதுவுமே நோக்கம் இல்லை. இன்சல்ட்டை தாங்குறோம், அவமானங்களை தாங்குறோம், நெருக்கடிகளை தாங்குறோம், உபத்திரவங்களை தாங்குறோம். There is only one reason, there is only one purpose, that Jesus Christ is living in me. இயேசு எனக்குள்ள வாழுறார். அதை நான் வெளிப்படுத்தணும். நீ கோவப்பட்டு நானும் கோவப்பட்டா நீ மாம்சத்தில் இருக்கிற, நானும் மாம்சத்தை வெளிப்படுத்தினால் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் அல்ல.
ஒரு சகோதரி என்ன பண்ணாங்களாம், அவங்க கணவர் பைபிளை கொளுத்திட்டாங்களாம். சர்ச்சுக்கு போறாருன்னு சொல்லி கொளுத்திட்டாங்களாம். பாருங்க, கணவர் சர்ச்சுக்கு போறாருன்னு பைபிள் எடுத்து கொளுத்திட்டாங்களாம். இது கிட்டவே வர கொளுத்திட்டாங்களாம். சர்ச்சுக்கு போயிட்டு வராராம், கொளுத்திட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், என் மேல கோவம் வரல, உனக்கு அடியம் பார்க்கலாம், இந்த கை அடியம் பார்க்கலாம், அடியம் பார்க்கலாம், இந்த அடியம் பார்க்கலாம். இதெல்லாம் நின்னாராம். கோவமே வரலையா உனக்கு? அவர் சொன்னாரா, நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், என் கோபங்கள் எல்லாம் சிலுவைக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. நீங்க ரொம்ப பேர் இங்க கோபம் அதிகமா இருக்கிறது. 2025 அளந்து பாருங்க, நம்முடைய கோபத்தினால எவ்வளோ காரியங்களை நம்ம சிதறடிச்சிட்டோம். கேட்டா நம்ம ஸ்டிட்ன்றோம், சில நேரத்தில் வைராக்கியங்கிறோம். ஆனா அதனால ஆத்துமாக்கள் சிதறி போகாம பார்த்துக்கணும். ஒரு சபைக்குள்ள ஒழுங்குகள் இருக்கணும், வைராக்கியங்கள் இருக்கணும் கர்த்தர் மேல. அதே நேரத்தில் அன்பு அங்கே தலை தூக்கி நிற்க வேண்டும். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? என் சபையில வரங்கள் வல்லமைகள் இருக்குதோ இல்லையோ, என் சபையில ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அன்பு என்கிற வலிமையான ஒரு ஆயுதத்தால, அப்படிப்பட்ட அபிஷேகத்தால எல்லாரும் நிரப்பப்பட்டு இருக்கணும் ஆண்டவரை. ஏன்னா இந்த கனிகள் தான் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. உங்க பாஸ்ட் பிரசங்கம் பண்ண நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு, நல்லா டீச் பண்ணுவாருங்கிறத விட உங்க பாஸ்ட் அன்பா இருக்கிறாருன்னு சொல்லுவதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அந்த இடத்துக்கு ஒவ்வொரு விசுவாசியும் வரணும். அந்த உலகத்துல நம்ம மரித்து போனா நம்முடைய அன்பு நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாததுனால இன்னும் வளர்ச்சி இல்லாமலே நாம் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக அன்பினாலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பக்தி விருத்தி உண்டாக செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வளர விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்களேன். 2025 நான் என் வளர்ச்சி தடைபட்டு போனது. என் வளர்ச்சி தடைபட்டு போனது. 2025 நான் கடவுளுக்காக சைன் பண்ணல. நீங்க கிருபையை கொடுத்தீங்க, தாளந்துகளை கொடுத்தீங்க, நான் வளர்ச்சி நோக்கி போகவே இல்லை ஆண்டவரே. எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. நான் உங்க பாத்திரம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தால் என்னை கழுவி மீட்டு கொண்டீங்களப்பா. உங்களுக்கு மகிமையா வாழ்வுன்னு என்னை தெரிந்து கொண்டீங்களே. உங்க மகிமையை வெளிப்படுத்த என்னை தெரிந்து கொண்டீங்களே. இந்த சபையில என்னை ஏன் கொண்டு வந்தீங்க? என்னை ஏன் வேறு பிரிச்சிங்க? ஏன் என்ன விக்கிரகத்திலிருந்து வேறு பிரிச்சிங்க? அருவருப்பான வாழ்க்கையிலிருந்து என்ன வேறு பிரிச்சிங்க? அதுல இருக்கிற மாதிரியே நான் இன்னும் இதுல இருக்கிறேன்னப்பா. ஒரே ஒரு மாற்றம், இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொண்டேன். ஆனா என் குணமோ என் மனமோ என் செயல்பாடுகளை மாறவே இல்லையே. நம்முடைய வளர்ச்சி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இந்த வருஷத்துல ஆண்டவர் முன்னால் அவங்களை ஒப்பு கொடுங்க. பிரதர், சிஸ்டர், சிறு பிள்ளைங்க, நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இப்பவும் சொல்றேன். ஒரு பொருள் அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினால்தான் அது நல்லது என்று சொல்லப்படும். ஒரு பொருள் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றணும். என்னைக்குமே மறக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க சிலர் நினைக்கலாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்ல வேண்டியிருந்தா சொல்லிதான் ஆகணும். அடிக்கடி இட்லி சாப்பிட்றீங்களா? சொல்லுங்கம்மா, அடிக்கடி இட்லி சாப்பிட்றீங்களா? ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றீங்க, இட்லி சாப்பிடுவீங்க, இந்த வாரம் சாப்பிடுவீங்க, அடுத்த வாரம் சாப்பிடுவீங்க. ஒரு உணவை அடிக்கடி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பிடிச்ச உணவு என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதை என்ன பண்ணுவீங்க? சுகர் ஆகுது, ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அது அடிக்கடி சாப்பிட்றதுக்கு காரணம் அது டேஸ்ட். நான் ஒரு சத்தியத்தை ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்றேன்னா
அது நம்ம வாழ்க்கையினுடைய மிக மிக உண்மையான ஒன்றாக இருக்கிறது. அதை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கடவுள் நம்மள ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்காரு. அந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் ஒரு நோக்கத்துக்காக அந்த உலகத்துல கடவுள் வச்சிருக்காரு. அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அதை நம்ம நிறைவேற்றாம போனோம்னா நம்ம வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடும். என் ஆவிக்குரிய அளவீடு என்பது எதை அடிப்படையில் இருக்கிறது என்றால், நான் கிறிஸ்துவின் தன்மையோடு கூட நான் வளருகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அளவிற்கு தக்கதாக என்னுடைய தன்மைகள் வளர வேண்டும். நான் கர்த்தருடைய வார்த்தையாகிய சத்தியத்தை நான் கை கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். அதை அன்போடு கூட கை கொள்ளுகிறவனாக, அன்போடு கூட சொல்லுகிறவனாக நான் இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் வந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளைகள் வளருவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? ஒரு தாய் கருவிலே குழந்தையை சுமக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு 3 மாதம், 6 மாதம், 9 மாதம் ஸ்கேன் எடுத்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த குழந்தையோட பொசிஷன் எப்படி இருக்குது, ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, குழந்தை வளர்ச்சி அடைந்திருக்கா, டாக்டர் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு சொல்றாங்க, அந்த தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி, என் குழந்தை எப்படி இருக்குது, வளர்ச்சியாய் ஆரோக்கியமா இருக்கிறது. அது போலதான் என்னையும் உன்னையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே என் மகன் என் மகள் கர்த்தருடைய காரியங்களிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறாளா என்று அவர் பார்க்க விரும்புகிறார். எனக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக என் நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு விசுவாசியாக இவர்கள் இந்த சபையில் இருக்கிறார்களா? உங்கள் வழி தேவனுடைய வழியை நோக்கி போகட்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுல, வேத வாசிக்கிறதுல, நன்மை செய்யறதுல வழி போகட்டும். இந்த வருஷத்துல, வர வருஷத்துல நான் சொல்றேன், தீமையாய் எந்த காரியத்தை யார் சொன்னாலும் உங்கள் காதுகளை அதற்கு கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதம் இழந்து விடுவீர்கள். நன்மை செய்வதற்கு யார் குறுக்க வந்தாலும் அதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை கட்டுவதற்கு தான் கடவுள் இந்த உலகத்தில் நம்மளை வைத்திருக்கிறாரு, இடிப்பதற்கு அல்ல. 2025 இடிக்கிறத நிறுத்துங்க. 2025 இந்த ஆண்டோட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நிறுத்துங்க. உங்களுக்கு தேவையில்லாத கூட்டாமையை நிறுத்துங்க. இது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்துன்னு சொன்னா அப்படிப்பட்ட மக்களோட கூட நிறுத்துங்க. சபைக்கு வர எல்லாருமே பூரணமானவங்க அல்ல, சபைக்கு வரவங்க எல்லாருமே ஆவிக்குரியவங்க அல்ல. ஆனா அவங்களை வெறுக்க வேண்டியது இல்லை, அவங்கள நம்ம நேசிக்கணும். ஆனா அந்த சுபாவம் நமக்குள் வந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்று செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போதுமே நன்மை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நன்மையானதை பேச ஆயத்தமா இருக்கணும். ஆமென். எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, இந்த நபர் வந்து என்கிட்ட பேசினா நான் பலவீனப்பட்டு விடுவேன் என்று உங்களுக்கு தெரிந்தா அப்படிப்பட்ட நபரை நம்முடைய எல்லைக்குள் வரவழைக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லைக்குள்ள அவங்கள சேர்க்க கூடாது உள்ள. 2025 நீங்க திட்டமிடுங்க. உங்க குடும்பமா இருக்கலாம், அடிக்கடி இதை நான் சொல்றேன், உறவா இருக்கலாம், உங்க சபையா இருக்கலாம், இந்த வாழ்க்கையா இருக்கலாம். நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இடரலாக நமக்கு போராட்டத்தை கொடுக்கிறவர்கள், நம்முடைய குணத்தை கெடுக்கிறவர்கள், நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்துகிறவர்கள், நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்த விடாமல் தடுக்கிறவர்கள், சபையோடு ஐக்கியப்படுத்த விடாமல் தடுக்கிறவர்கள், கடவுளுக்காய் கொடுக்கிற காரியத்தை தடுக்கிறவர்கள், ஊழியம் செய்வதற்கு விரோதமாக எழும்பி தடுக்கிறவர்கள், தீமைகளை உண்டு பண்ணுகிறவர்கள், கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், நச்சை விதைக்கிறவர்கள், கசப்பான வேர்களை விடுகிறவர்கள், இவர்களை குறித்து நீங்கள் ஆவியானவரோடு ஐக்கியமா இருந்தால் கண்டு கொள்ள முடியும். அதற்கு தேவை தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். அதுதான் நல்ல வளர்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்களேன். வளர்ந்தவன் என்ன செய்வான்? மற்ற எந்த காரியங்களை கண்டு மிகுந்த கவனமாயிருப்பான். பேதையானவன் நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான், ஞானியோ தன்னை காத்து கொள்ளுகிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு 2025 ஒரு முடிவுக்கு வாங்க. ஆண்டவரே, என் வளர்ச்சி தடைபடுகிறது. எதனால் தடைபடுகிறது? முதல் காரணம் நான்.
இரண்டாவது காரணம் நான் கூடியிருக்கிற கூட்டாமை. வேதம் சொல்லுகிறது ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை என்ன பண்ணுமா? கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை, ஈவில் கம்யூனிகேஷன், ஈவில் அசோசியேஷன் will corrupt good morals. நம்முடைய சம்பாஷணை ஆகாததா இருந்தால், நம்முடைய பேச்சுவார்த்தை ஆகாததா இருந்தால் அது நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அது சொல்லுகிறது 100க்கு 1000 கோடி மடங்கு நான் விசுவாசிக்கிறேன். குடும்பங்கள் காக்கப்படணும்னா, இந்த 2026 நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, ஏதோ ஒரு தவறான கூட்டாமை உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்களுக்குள்ளே, உங்கள் இடத்துல, உங்களுடைய வேலை மீது அல்லது உங்கள் சபைக்குள்ளாக கூட மாம்சத்தில் நடக்கிற மனிதர்களோடு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. வளர்ச்சியை நோக்கி நாம் போக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறேனோ அந்த இடத்துல கவனமா நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் சில இடத்துல ஓடி என்று சொன்னால் ஓட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பு ஓடுறான். எதுக்கு பயந்து ஓடுறான்? பாவத்தை கண்டு அவன் ஓடினான். கரங்களை தட்டி கதற சோதரம் பண்ணு. ஓட வேண்டிய இடங்களிலே நாம் ஓடுவோமாக. விக்கிரக ஆராதனை விட்டு ஓடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சடங்காச்சாரங்களை விட்டு ஓடணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சில நேரங்களிலே விக்கிரக காரியங்கள் எல்லாம் உள்ளே வந்து விடுகிறது. 2025 எவ்வளவு வந்தது? உலகத்தாரை போல வாழ கடவுள் நம்மளை அழைக்கவில்லை. கடவுள் நம்மை வேறு பிரித்தார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே நான் வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும். என் சபை வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும். ஊழியக்காரர் வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளை, நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும். அந்த வளர்ச்சியை தடை செய்வதற்கு பிசாசு பல விதத்திலே முயற்சி செய்வான். அதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த நன்மை. இதை நான் ஒருபோதும் கெடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன். நான் கிறிஸ்துவின் தன்மைக்கேற்ற அளவிற்கு நான் வளருவேன். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி, முடிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க, கண்களை மூடி இந்த வருடத்துல எந்தெந்த இடத்துல நீங்க விழுந்தீங்க? எந்த இடத்துல வழுக்கிடுச்சு? வழுக்கு இடத்துல கிடக்குறீங்களா? எழுந்து நடந்து போயிட்டு இருக்கிறீங்களாமும்? எழுந்து முன்னேறி போறீங்களா? இல்ல வழுக்கு இடத்துல கிடக்குறீங்களா? அந்த பாவத்திலிருந்து நீங்க இன்னும் வெளியே வரலையா? அந்த கெட்ட நடத்திலிருந்து வெளியே வரலையா? அந்த கெட்ட சுபாவத்திலிருந்து வெளியே வரலையா? அந்த அவிசுவாசத்தை பேசுகிற இடத்திலிருந்து வெளியே வரலையா? இந்த அவிசுவாசம் மனிதர்களோடு கூட ஐக்கியமா இருப்பது வெளியே வரலையா? கர்த்தருக்காக ஒரு அர்ப்பணிப்போடு வாழ்கிறவனை தான் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நம்மை சில நிமிடங்கள் யோசித்து பார்ப்போம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறீங்க. 2025 ஆண்டிலே என் வளர்ச்சி எப்படி இருந்தது? என் ஆவிக்குரிய மெஷர்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் மெஷர்மெண்ட் நான் எப்படி இருக்கிறேன்? வளர்ந்து இருக்கிறேனா? வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேனா? எது இல்லாமல் என் வளர்ச்சிக்கு தடையை கொண்டு வந்தது? இப்ப அந்த வளர்ச்சி என்பதை நான் எப்படி அறியலான்னு தெரியுமா? இதை சொல்லி ஜோம் பண்ண போறேன். சரி, எல்லாரும் பாருங்க. என்ன வளர்ச்சி எப்படி நான் அறியணும்னா, கடவுள் மேல தீராத பசி இருக்கணும். அல்லேலூயா. அப்பனா நான் வளர்ந்திருக்கிறேன்னு அர்த்தம். growing hunger in your heart. உங்க இருதயத்துல ஆண்டவரை குறித்த ஒரு தாகம் வளர்ந்துகிட்டே இருக்கணும், ஒரு ஆசை வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் டாக்டர் சார்லஸ் ஸ்டான்லிங்கிற ஒரு வேதாகம ஆசிரியர் சொல்றாரு சில விஷயங்களை. அதை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். என்னவா நம்முடைய இருதயத்துல தேவனை குறித்ததான வாஞ்ச பெருக வேண்டும். இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் கட்டி என்ன பண்ணோம்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். மத்தேயு 5:6 சொல்லுது. மத்தேயு 6:33 சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சங்கீதம் 42:1 சங்கீதக்காரர் சொல்ற, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவும் மேல் வாஞ்சித்து கதறு. சங்கீதம் 63:1 சொல்றாரு, உண்மையிலே நான் தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ ஒரு கிறிஸ்தவன் வளர்ந்து இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் மேல அவனுக்கு தீராத தாகம் இருக்கும். கடவுளை அறிந்து கொள்ளணும்னு தாகம் இருக்கும். கடவுளுக்காக என்ன செய்யணும்னு தாகம் இருக்கும். அவன் வளர்ந்துருக்கிறான்னு அர்த்தம். ரெண்டாவது, ஒரு கிறிஸ்துவன் வளர்ந்துருக்கிறான்னா என்ன அடையாளம்னா, கடவுளுடைய வார்த்தையை அறிவதற்கு இன்னும் அவனுக்கு வாஞ்சையா இருக்கும். குறை சொல்லிக்கணும், குற்றம் கண்டுபிடிச்சுன்னு உட்காந்துருக்க மாட்டான். அவன் ஆண்டவருடைய வசனங்களை கேட்கணும்னு விரும்புவான். இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் கேட்கணும். ஞானப்பால் அது. இந்த ஞானப்பால் 1 பேதுரு 2:3 சொல்றாரு, ஞானப்பால் மேல வாஞ்சையா இருங்கன்றாரு. அப்போஸ்தலர் 17:11 பெரேயா பட்டணத்தார் நல்ல குணம் வந்துச்சான். எல்லாம் பக்கத்துல, நல்ல குணம் எப்போ வரும்னா, பக்கத்துல உட்காந்து சொல்லுமா, நல்ல குணம் எப்போ வரும்னா, வேதத்தை வாசித்து ஆராய்ச்சி பண்ணணும். எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்? எனக்கு எவ்வளவு அறிவு வரும்ன்றதுக்கு இல்ல, என் இருதயம் எப்படி இருக்குதுன்னு ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணணும். அல்லேலூயா. அப்ப அந்த பட்டணத்தை, பெரேயா பட்டணத்துல இருந்தவங்க நல்ல குணம் வந்துச்சான். சபையில கூட வசனத்தை கேட்டு அதை காதுல வாங்கினா தான் நல்ல குணம் வரும். வசனம் கடவுளுடையது, அங்கிருந்து அது வருது, மனுஷங்கிட்ட இருந்து வரல. மழை எப்படி கடவுள்கிட்ட இருந்து வருதோ, வார்த்தை அவர்கிட்ட இருந்து வருது. இந்த வார்த்தை மேல தீராத வாஞ்சை இருக்கணும். கடவுளுடைய சமூகத்துக்கு போற, வசனம் கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், கர்த்தர் என்னோட பேசுறங்கிற வாஞ்சை அந்த வார்த்தை மேல நமக்கு இருந்தாதான் நம்ம வளர்றோம்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். மூணாவது, பாவத்தை குறித்து ஒரு உணர்வு இருக்கணும். தப்பு பண்ணிட்டோமா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவர் இப்படி பேசிட்டேன், நான் இப்படி பேசியிருக்க கூடாது. நல்ல மனசாட்சியோட நம்ம இருந்தோம்னா யாருக்கு விரோதமா நம்ம பேசிட்டு தூங்கவே முடியாது. அதான் நல்ல மனசாட்சி. நல்லா தூங்குறன்னு என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? யோனா மாதிரி பண்றதெல்லாம் தப்பு. சிலர் பாருங்க, யோனாவை போல வாழ்க்கை. யோனா தீர்க்கதரிசி, பண்ணது தப்பு. ஆனா என்ன சொல்றாரு? நான் ரொம்ப பயபக்தி உள்ளவன். எவ்வளவு பேச்சு பாத்தியா, எவ்வளவு பேச்சு பாருங்க. பண்ணது ஆண்டவருக்கு விரோதமானது, கீழ்ப்படியாம ஓடிட்டாரு. கடவுள் நினிவேக்கு போக சொன்னா தர்ஷீசுக்கு ஓடிட்டாரு. ஓடினவர் போய் மற்றவங்க கேட்குறாங்க, நீ யாருப்பான்னு கேட்டதும் இவர் சொல்றாரு, நான் கர்த்தர் இடத்துல பயபக்தி உள்ளவன். என்னது? இன்னைக்கு ரொம்ப பேர் இந்த மாதிரி தான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன். அடா பாவி, உன்னால தாண்டா இந்த சமுத்திரமே மும்முரமா குலுங்குது, உன்னால தாண்டா கப்பலே உடைய போகுது. நீ என்ன சொல்ற? கர்த்தருக்கு பயந்தவன்னு சொல்றியப்பா. அவன் சொல்றான் பாருங்க, நான் கர்த்தருக்கு பயந்தவன். பாவத்தை குறித்து ஒரு உணர்வு இல்லை பாருங்க. ஐயா என்னால தானே இந்த பிரச்சனை வந்தது. நீங்க ரொம்ப நேரங்கள் நம்ம குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, என்னால தானே இந்த இடரல் வந்துச்சு, என்னால தானே இந்த தப்பு நடந்துச்சு, என்னால தானே இந்த பாவமான காரியம் வந்துச்சுன்னு உணர்வு என்னைக்கு வருதோ அன்றைக்கு தான் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பாவ உணர்வு வரணும். ஐயோ இப்படி பேசிட்டுமே, ஐயோ இப்படி நடந்திருக்க கூடாது, ஐ எம் சாரி ஆண்டவரே, சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட தான் இப்படி செஞ்சிட்டோம், இப்படி பேசிட்டோம். உங்க இருதயம் சமாதானமா மாறிடும். இல்ல அதை நீங்க அப்படியே விட்டு நாங்க இருதயம் கல்லா மாறிடும், சூடுபட்ட மனசாட்சியா மாறிடும். ஒரு உடம்புல சூடுபட்டு அது திரும்ப திரும்ப சூடு வச்சிங்கன்னா உரைக்காது. அது பேர் ரொம்ப பேருடைய மனசாட்சி சூடுபட்டு போயிருக்கு. அவங்க தன்னுடைய தப்பை ஒத்துக்காதனால கர்த்தர் அவங்களோட போராடுறதை விட்டுட்டாரு. அவங்களோட கர்த்தர் போராட விரும்பல. அவங்கள மாற்ற முடியாதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா கடைசியில சடிதியில சகாயமின்றி நாசம்தான். பார்வோனுக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தாரு. எத்தனை சான்ஸ் கொடுத்தார்? 10 சான்ஸ் கொடுத்தார். 10 சான்ஸ்லயும் அவன் மனம் மாறல, இருதயம் கடினப்பட்டது. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? அவனும் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்துல போய் மூழ்கி போனாங்க. இந்த 10 தடவை கண்டிச்சும் அவன் திருதியத்தை ஒழுங்குபடுத்தின்னு இருந்தானா அட்லீஸ்ட் அவன் ராஜ்யமாச்சும் அவன் போய் ஆளுகனா செஞ்சிருப்பான், அவன் ஊர்ல போய் ராஜாவானா இருந்திருப்பான். ஆனா 10 தடவை ஆண்டவரனை கண்டிச்சு அவனை திருத்தி சரிப்படுத்த நினைக்கிறாரு. அவனுக்கு உணர்வுகளை கொடுத்தான், அவன் உணரவே இல்லை. கடினமான இருதயம் கடினப்பட்டதுனால கடைசியில அவன் ராஜாவா ஆளுக பண்ணக்கூடிய ஸ்தானம் கூட இல்லாம போய் அவன் கூட்டத்தாரும் எங்க மூழ்கி போனாங்க. இதுதாங்க கடினப்படுத்தல் வருகிற நிலைமை வேதத்தின் அடிப்படையில்.
நம்ம பாவ உணர்வு அடையணும். இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இதை நான் செஞ்சிட்டேன்பா, எனக்கு மன்னிங்கன்னு கேட்கிறவங்களா நம்ம மாறணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் நம்ம வளருகிற கிறிஸ்தவங்களா நம்ம இருப்போம்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் எப்போ நம்ம வளருகிற கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் அடையாளம்னா, உலக பிரகாரமான காரியங்கள் மேல பற்று குறையணும். உலகத்தாரை போலவே வாழறது, உலகத்தாரை போலவே இருக்கிறது, உலகத்தாரை போலவே செயல்படுறது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால முடியாது. பிசாசோடையும் கூட்டாம வச்சுக்கிட்டு தேவனோட கூட்டாம வைக்க முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா நான் உலகத்தின் காரியங்கள்ல நாட்டம், உலகத்தின் காரியங்கள் நமக்கு எதிரானது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான செயல்பாடுகள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், விக்கிரக காரியங்கள். அன்றைக்கு கூட நான் சொன்னேன், என்ன சொன்னேன், ஒரு நாள் எங்க சொந்தக்காரு மலைக்கு போறாரு, நாங்க கறிலாம் செய்யக்கூடாது. யாரு இது, யாரு அது? அது எட்டு போய் சிமந்த சமுத்திரத்தை தான் தள்ளணும். கழுத்துல எந்திர கல்ல கட்டி தூக்கி போய் மேல கூட வரக்கூடாது, நீ மிளக கூட கூடாது, மேல முழுகிப்போம். உலக காரியத்துல ஈடுபாடு எல்லாம் கேட்டா என்ன தெரியுமா, அவங்கலாம் சோசியலா இருக்கிறாங்களாம். இந்த சோசியலு அந்த வேலைலாம் கர்த்தர்கிட்ட கிடையாது. ஒன்று யெகோவா தெய்வமானால் யெகோவாவை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி 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 நடப்பீங்க, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம். மனுஷனை பிரியப்படுத்துகிற எந்த ஒரு விசுவாசியும் ஒரு நாளும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது. உன்னை குறித்த சாட்சி மற்றவங்க சொல்லணும், இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ற சாட்சி நம்ம கிட்ட இருக்கா? உலக பிரகாரமான காரியத்துல ஈடுபாடு நம்ம குறைஞ்சிருக்கா இந்த வருஷத்துல? இது ஊழியக்காரன் போதிக்கிற போதனை அல்ல, இது சத்தியம் போதிக்கிற போதனை. அல்லேலூயா. இதை கடைபிடிச்சா நமக்கு ஆசீர்வாதம், கடைபிடிக்கலனா ஆசீர்வாதம் இல்லை, அவ்வளவுதான். நீங்க கேஷுவலாவும் விட்டுட்டு போலாம், இதை சத்தியத்தை சத்தியமா எடுத்துக்கினா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கேஷுவலா விட்டுட்டு போனா எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. உலக பிரகாரமான காரியங்கள் நம்முடைய ஈடுபாடு குறையுது அப்படின்னா நம்ம வளர்ச்சி அடைகிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் உலக பிரகாரமான காரியங்களை ஈடுபாடு அதிகமாகுதுன்னா நம்ம வளர்ச்சியில் குறைந்து கொண்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம வளர்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம்முடைய அன்பின் வட்டம் விரிந்து கொண்டே போகும். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அன்பு விசாலமாய் கொண்டே போகும், அன்பு பெருகி கொண்டே போகும். அல்லேலூயா. அன்பு பெருகி கொண்டே போகும். நம்மளோட வட்டத்துல அன்பு காட்டுவதற்கான ஆட்கள் பெருகி கொண்டே போவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நேசிக்கிறவளா மாறிக்கொண்டே போவோம். நம்முடைய அன்பின் எல்லை விஸ்தாரமாகி கொண்டே போகும். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் நேசிக்கிறவளாய் மாறிவிடும். அல்லேலூயா. சில 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 இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல சிலர்லாம் அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் போயிட்டு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு அவங்கள பேசிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்படி கொடுத்துட்டு வந்தோம் பாருங்க. அவங்களோட முகத்துல ஒரு மகிழ்ச்சி, அவங்க முகத்துல ஒரு ஜாலியா ஜோவியெல்லாம் பேசிட்டு கொடுத்துட்டு நம்ம வரோம். அது ஹானரா ஏத்துக்கிறாங்க அவங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்போ சரி போவோம், போய் பார்ப்போம், ரொம்ப ஜாலியா ஏத்துக்கிறாங்க அது. ஆமேன். அந்த அன்பு தான் மனுஷனை மாற்றும். ஆமேன். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஜாலியாக அங்கெல்லாம் சோஷியலாக பேசுவேன், ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் ஜாலியாக இருக்கும். நம்ம அன்பு தான் அவங்கள வெல்ல முடியும். ஆமேன். ஒரு சின்ன ஒரு கேக் எடுத்து போய் கொடுத்தோம்னா அவங்க வாங்கி போட்டுறாங்களா சாப்பிட்றாங்களான்றது இல்லை, ஆனால் அவங்களுடைய தன்மையிலே தெரியுது அவங்க அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க.
கொண்டே போக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, அன்பின் வட்டம் விருந்து கொண்டே போக வேண்டும். நீங்க எல்லாரும் 8:30 மணிக்கு தான் வந்தீங்க, அதனால 11 மணிக்கு தான் முடிப்பேன். சரியா? அதனால நம்ம வளர்றோங்கிறது எதுன்னு அடையாளம் தெரியுமா? நம்ம அன்பின் வட்டம் விரிந்து கொண்டே போக வேண்டும். ஆண்டவரே, இந்த 2026 இன்னும் அதிகமாய் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னும் வளர்ச்சி அடைவேன், இன்னும் ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு சகோதரி கூட அன்றைக்கு அவங்க ஒரு இடத்துல அந்த இதுல ஒரு மீட்டிங், ஏதோ ஒரு இடத்துல மெசேஜ் பண்ணும்போது அவங்க வந்து மெசேஜ் கொடுக்கும்போது பார்த்துட்டு ஒரு நாள் திடீர்னு வந்து அவங்க பக்கத்துல நின்று சொன்னாங்க, தம்பி அவ்வளோ அற்புதமா இருந்தது உங்களுடைய காரியங்கள்லாம் அப்படின்ட்டு. அவங்க வேற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான். அவங்க கிட்ட பேசுறதுல அதிகமாக பேசவும் மாட்டாங்க. அவங்ககிட்ட நான் ஸ்மைல் பண்ணுவாங்க, போவாங்க. அவங்க ஒரு இதுல பொறுப்புல இருந்தவங்க தான். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு கூட ஒரு டெத்தில் நான் போயிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வரேன். ஒருத்தர் நின்று என்னை பார்த்துட்டு, நானும் என் ஒய்ஃபை வரோம், நின்று பார்த்துட்டு சொன்னாங்க, ரொம்ப நல்ல தேவனுடைய கடவுளுடைய காரியத்தை சொன்னீங்க அழகா அப்படின்னாங்க. பெருமைக்காக இல்லை, கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரையும் நேசிக்கணும். ஆமென். அப்போ நான் அதை பார்த்தப்போ அவங்க அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்களோட முகத்தில் இருந்த இது ஜாலியாக பேசும் பொழுது, இப்படிதான் சுவிசேஷத்தை நான் உங்களுக்குள்ள கொண்டு போகணும். நம்ம கிட்ட இருக்கிறதான ஆண்டவரை அன்பின் வழியா பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, அன்பின் வழியா பார்க்கணும். சொல்லுங்க, அன்பின் வழியா பார்க்கணும். அப்பதான் இயேசுவை நம்ம அவங்களுக்கு கொண்டு போக முடியும். அல்லேலூயா. சத்தியமா இருக்கிறோம் நாங்க, அப்படியே சத்தியத்தை சத்தியம் அப்படின்னு அவங்ககிட்ட முறைச்சிக்கிட்டு திருப்பிக்கின்னு போனோம்னா அவங்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தவே முடியாது. அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் யார் அளவுக்கு வளரணும்? கிறிஸ்துவின் தன்மையின் அளவுக்கு தக்கதான பூரண புருஷனாக, பூரண புருஷியாக நான் வளர வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா.